Good morning. இப்போ அலஹபா யூனிவர்சிட்டி வந்து 19ஆம் தேதியிலேருந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம காலேஜில் எக்ஸாமினேஷனை கூகுள் ஃபார்ம்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ண சொல்லி பிரின்சிபல் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத சின்ன ஒரு டுட்டோரியல். ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி ஆன்சர் ஷீட்ஸை அதில் தான் நம்ம வாங்கணும் அப்படின்றது தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம அதை செயல்படுத்தலாம்ன்றத ஒரு சின்ன டெமோ மாதிரி இது பண்ணிக்கலாம். பார்த்தெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஹேண்டில் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெயில் ஓப்பன் பண்ணி அந்த மெயிலை நம்ம நம்ம வச்சிருக்க கரண்ட் அக்கௌண்ட்டோட அதை ஆட் பண்ணிக்கிறோம். அது அப்போ தான் நம்ம அந்த ட்ரைவ்லேருந்து நம்ம கூகுள் ஃபார்ம்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு க்ரோமுக்கு போவோம். ஸோ க்ரோமில் போய் நம்ம ஏற்கனவே இப்போ இந்த அக்கௌண்ட் இருக்குது, இதில் புது அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். நியூ அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இந்த படத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு போடணும். இதில் போய் யூஸ் அனதர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் இங்கே க்ரியேட் அக்கௌண்ட்டுன்றதும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபார் மை செல்ஃப்னு போடுங்க. ஸோ இதில் உங்கள் நேம் கேட்கும், இதை ஃபில் பண்ணுங்கள். லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணுங்கள். இனிஷியல் இதில் மெயில் ஐடி கேட்குது. உங்கள் மெயில் ஐடி அந்த பேப்பர் பேரே வச்சு மெயில் ஐடி கொடுங்க. இப்போ நான் எடுக்க போகிற பேப்பர் வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர். ஸோ அதை வச்சு நான் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறேன். காமன் ஆன்லைன் காமன்வெல்த் ஆன்லைன் எக்ஸாம் 2020 @gmail.com. இதுதான் நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க மெயில் ஐடி. ஸோ காமன்வெல்த் your username must be between 6 to 30 characters. Okay. Commonwealth literature. Commonwealth literature exam online exam 2020 @gmail 2020. நிறைய வருதுன்னு சொல்லி காமன்வெல்த் CO Commonwealth online exam 2020 @gmail.com. ஸோ நான் இதான் என்னுடைய மெயில் ஐடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். காமன்வெல்த் ஆன்லைன் எக்ஸாம் 2020 @gmail.com.
ஸோ இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் கொடுங்க. மேட்ச் ஆகலை, பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகலை. மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம மொபைல் நம்பர் கேட்கும் ஓடிபிக்கு. ஸோ ரெக்கவரி மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருங்க. ஏற்கனவே வச்சுருக்க மெயில் ஐடியை கொடுத்துருங்க. ரெக்கவரி மெயில் ஐடி. உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஜெண்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வரும் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஓடிபி. ஸோ சென்ட் பண்ண சொல்லுங்கள். மொபைலை கையில் வச்சுக்கோங்க. இந்த ஓடிபியை மொபைலில் அந்த ஓடிபியை ஃபில் பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணுங்க. ஓகே, இதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இதை அக்ரி பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை கிரியேட் பண்ணதில் இந்த இடத்துக்கு வாங்க. இந்த டாட்டாக இருக்கிற இடத்துக்கு வாங்க. வந்து நீங்கள் உங்கள் டிரைவை இங்கே முன்னாடி வச்சுருங்க, ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி. தூக்கி வச்சுட்டு இந்த டிரைவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டிரைவில் தான் நம்ம எல்லாமே ரிசீவ் பண்ண போகிறோம், இந்த பேப்பருக்கான அனைத்தையும் எல்லாத்தையும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நியூ ஃபோல்டரில் காமன்வெல்த் அந்த பேப்பர் பேரை போட்டுருங்க. காமன்வெல்த் லிட்ரேச்சர். ஆன்லைன் எக்ஸாம் 2020 போட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அப்படி ஒரு பேர் போட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிப்பேன். இப்போ இந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போய் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணுங்கள்.
இதுதான் கூகுள் ஃபார்ம். இந்த கூகுள் ஃபார்முக்கு ஒரு டைட்டில் கொடுங்க. டைட்டில் அவங்க எப்படி கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்கன்றது ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அந்த மாடல் இப்போ என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், இதுதான் மாடல். ஸோ கூகுள் ஃபார்ம் எப்படி இருக்கணுன்ற மாடல். Google forms of form இதுதான். Google form format unit based external examination. First mail ID இருக்கணும், name of the course இருக்கணும், name of the student இருக்கணும், university register number இருக்கணும், subject name இருக்கணும், subject code இருக்கணும், upload answer script PDF format 1D அப்படின்ற 2 ஃபார்மேட் இருக்கு. ஓகே, இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம கொண்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை சப்ஜெக்ட் கோடு ஸ்டூடெண்ட்ஸ் நேமும் ரிஜிஸ்டர் நம்பரை ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு. நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேர் பண்ண இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்க்க போகிறது தேர்ட் இயர். ஸோ அதனால் தேர்ட் இயரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த தேர்ட் இயருடைய ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பரோட இருக்குது. இதை தான் நம்ம இங்கே கூகுள் ஃபார்ம்ஸில் கொண்டு வர போகிறோம். இப்போ உள்ளுக்கு போனோம்னா இதில் நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம். கான்வெர்ட் லிட்ரேச்சர். கான்வெர்ட் லிட்ரேச்சர் போட்டாச்சு. இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம். Dear students, fill the form and upload your answer sheets only in PDF using CAM scanner or Adobe. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஓகே. ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறோம். ஸோ இது முடிச்சுட்டு இப்போ இதில் நம்ம அவங்க கேட்ட மெத்தடில் பண்ணணும். இப்போ அவங்க கேட்ட மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயில் ஐடி இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பேக் ஸ்பேஸ் அனுப்பிட்டு மெயில் ஐடி இமெயில் இமெயில் எனேபிள் ஆயிரும். ஸோ நம்ம இதை இமெயில் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ அடுத்த கேள்வி இங்கே ப்ளஸ் சிம்பிள் அனுப்புங்க. அடுத்தீங்கன்னா அடுத்து கேட்கும். இது கண்ட்ரோல் டேப்னா அடுத்த அந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். கண்ட்ரோல் டேப் சேர்த்து அனுப்புனீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீன் வரும். நேம் ஆஃப் த கோர்ஸ் அப்படியே காப்பி. அடுத்து ஆல்ட் டேப் அனுப்புனீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வரும். அப்போ கண்ட்ரோல் வி கொடுங்க, ஒட்டிக்கிறோம். ஆல்ட் டேப் போய் கண்ட்ரோல் இதை காப்பி பண்ணுங்க. கண்ட்ரோல் சி, ஆல்ட் டேப், கண்ட்ரோல் வி வந்துருச்சு. இது அந்த நம்பரை மட்டும் தூக்கி நேம் ஆஃப் த கோர்ஸ் இதில் கீழே ரெக்வயர்டுன்றதை அமைக்கிறேன். ஸோ நேம் ஆஃப் த கோர்ஸ் இதில் நேம் ஆஃப் த கோர்ஸ்ன்றதை
நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்தோம்னா அவன் ஒன்று அடிப்பான். ஸோ அதனால் நம்மளே ஒரு ட்ராப் அப் மெனுவில் போட்டுருவோம் நம்மளோட கோர்ஸ் என்னன்றதை. அவன் இஷ்டத்துக்கு அடிக்காமல் இருக்கட்டும். அதனால் ஸோ ட்ராப் அப் மெனுவில் இல்லாட்டி செக் பாக்ஸில் கொடுங்க. ஸோ செக் பாக்ஸில் கூட கொடுப்போம் நம்ம. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா காமன்வெல்த் லிட்ரேச்சர். இது ரெக்வயர்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சர். ஒரே ஒரு செக் பாக்ஸ். இல்லாட்டி ட்ராப் அப் மெனுவாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்படி கூட பார்த்துக்கலாம். ஸோ ட்ராப் அப் மெனு. ஸோ இப்படி வந்துடும். இது கடைசியில் பார்ப்போம் எப்படி வரும் ட்ராப் அப் மெனு. ஸோ காமன்வெல்த் லிட்ரேச்சர் தான் இது. அடுத்த கொஸ்டின் இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வாங்க. ஆல்ட் டேப் அடிச்சிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் சி கொடுங்க. ஆல்ட் டேப் வாங்க. கண்ட்ரோல் பி. இதில் இந்த எடுத்துட்டு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இங்கே தான் நம்ம ரொம்ப கொஞ்சம் இது பண்ணுறோம். கொஞ்சம் மெனக்கட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதில் போய் நேராக ட்ராப் அப் மெனுக்கு போங்க. போயிட்டு இதில் ஒரு ஸ்டூடெண்ட் நேமாக நீங்கள் அடிக்கணும். இதில் போய் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எக்ஸல் ஷீட்டுக்கு வாங்க. எக்ஸல் ஷீட்டுக்கு வந்து இந்த பேரை ஒன்று ஒன்றா காப்பி பண்ணணும். ஸோ கொஞ்சம் மெனக்கட்டு பண்ண வேண்டிய வேலையாக இருக்கும். கண்ட்ரோல் பி வந்துச்சு. அடுத்தது இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஓகே, ஆல்ட் டேப் கண்ட்ரோல் சி ஆல்ட் டேப் கண்ட்ரோல் பி. இது ஏன் அவனே எழுத வச்சா என்ன சார் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இப்போ அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக வராது. ஸோ திருப்பி நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட் எடுக்கும்போது இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் போய் நம்ம டேட்டா எடுக்கும்போது மாறி மாறி வரும். நம்ம திருப்பி உட்காந்து காலேஜில் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் படி கேட்பாங்க. அப்போ உட்காந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம உட்காந்து அலைன் பண்ணிக்கிறது. இப்போ ஈஸியாக இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா அப்புறம் கடைசியாக நம்ம டவுன்லோட் பண்ணி அப்படியே கொடுத்துடலாம். இல்லாட்டி டவுன்லோட் பண்ணி அதை திருப்பி உட்காந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். அது கஷ்டமான வேலை. அதுக்கு இந்த வேலை வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை. ஸோ அதனால் இந்த வேலையை கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணிட்டோம்னா ஈஸி. ஸோ அதை ஆல்ட்டு டேபு அதுக்கடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய நேமையும் ஒன்று ஒன்றா காப்பி பண்ணணும். காப்பி கண்ட்ரோல் சி ஆல்ட் டேப் வந்து இங்கே வந்து கண்ட்ரோல் பி வந்துருக்கு. இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு நான் என்னுடைய வீடியோவை பாஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு நான் வர்றேன். ஆல்ட் டேப் கண்ட்ரோல் சி ஆல்ட் டேப் கண்ட்ரோல் பி. இப்படி வந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன். அப்புறம் ஆல்ட் டேப் கண்ட்ரோல் சி ஆல்ட் டேப் கண்ட்ரோல் பி முடிஞ்சு. ஸோ இது மாதிரி நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேமையும் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ இப்போதைக்கு இந்த டுட்டோரியலுக்கு நான் ஒரு 5 பேர் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கணும்னா யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ ஆல்ட் டேப் போயிட்டு யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பர் என்ன அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பர் ஆல்ட் டேப். இதுக்கும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். கண்ட்ரோல் சி கொடுங்க. ஆல்ட் டேப் கண்ட்ரோல் பி யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பர் வந்துச்சு. இதுக்கும் அதே மெத்தட் தான். ஸோ
ஸோ ட்ராப்அப் மெனுக்கு போங்க, போய் ட்ராப்அப் மெனுவில் இதில் போய் ஃபஸ்ட்டு ஆல்ட் டேப் இது எக்ஸல் ஷீட்டுக்கு போங்க. இதில் நம்ம நியூ ஷீட் நம்பர் எழுதியிருக்கோம். ஸோ இந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணுங்கள், ஆல்ட் டேப் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் கண்ட்ரோல். ஸோ டவுன் ஆரோ ஆல்ட் டேப் காப்பி பண்ணுங்க, காப்பி ஆல்ட் டேப் கண்ட்ரோல். நான் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே வைக்கிறேன். அதுக்கடுத்து நான் அதை அப்புறம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ட் டேப் செலக்ட் பண்ணணும், கண்ட்ரோலையும் லெஃப்ட் ஆரோவும் வச்சு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி, ஆல்ட் டேப், கண்ட்ரோல் வி, டவுன் ஆரோ ஆல்ட் டேப், shift and left arrow, control C, alt tab, control alt tab, select பண்ணிட்டு control C, alt tab, control V. 5 பேருக்கு வந்துச்சு. ஓகே, நம்ம அடுத்து என்ன இது ரெக்கார்ட் இந்த அமைக்கணும். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். அடுத்து சப்ஜெக்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் நேம் நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி இருக்குது. நேம் ஆஃப் த கோர்ஸ், சாரி நான் இங்கே நேம் ஆஃப் த கோர்ஸில் இதை தப்பாக பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம். நேம் ஆஃப் த கோர்ஸ் பிஏ இங்கிலீஷ் தேர்ட் இயர். ஓகே தான். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த கொஸ்டின் கரெக்டாக வரும். சப்போஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அங்கேயே ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கொஸ்டின் இங்கேருந்து வந்துடும். ஸோ அதனால் இங்கே கடைசி இதுக்கு வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இப்படி வச்சு கிளிக் பண்ணி இங்கே வச்சு ப்ளஸ் சிம்பிள் அமுக்குனீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு கொஸ்டின் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் கடைசி கேள்விக்கு இதுக்கு அடுத்த கொஸ்டின் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் அமுக்குன்னா அடுத்த கொஸ்டின் வந்துடும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சப்ஜெக்ட் நேம் கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் நேம் control C, alt tab, control V. ஸோ இது சப்ஜெக்ட் நேம். ஓகே, இதை வச்சு இது டைப் பண்ணிட்டு இது சப்ஜெக்ட் நேம் வந்து நம்மளும் இது வந்து அவனை கிளிக் பண்ண மட்டும் வச்சுக்கோங்க, டைப் பண்ண எதுவும் வச்சாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, டாப்அப் மெனு போங்க, சப்ஜெக்ட் நேமை வெளியே டைப் பண்ணிடுங்க. அவன் வந்து டாப்அப் மெனு போட்டு கிளிக் மட்டும் பண்ணணும். ஏன் இந்த வேலை செய்யணும்னா அவனே ஏன் டைப் பண்ணலாம், அவன் காமன் ஸ்பெசிஃபிகேஷன்னா அவன் இஷ்டத்துக்கு டைப் பண்ணுவான் எல்லாம். அப்புறம் திருப்பி நம்ம தான் உட்காந்து அலைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் எல்லாம். ஸோ அதுதான் அந்த இது. ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் டேப் சப்ஜெக்ட் கோட். ஸோ போடுறோம் இங்கே ஆல்ட் டேப். ஸோ சப்ஜெக்ட் கோடை காப்பி பண்ணுறோம். ஆல்ட் டேப் control V. ஸோ சப்ஜெக்ட் கோட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சப்ஜெக்ட் கோட் என்ன, இது ட்ராப்அப் மெனுக்கு போங்க. ட்ராப்அப் மெனுவில் போய் இதில் சப்ஜெக்ட் கோட் என்னன்றதை நம்ம செக் பண்ணி போடுவோம். என்னுடைய சப்ஜெக்ட் கோட் நான் சிலபஸில் இருக்குது. சிலபஸில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். தேர்ட் இயர். ஸோ காமன்வெல்த் லிட்ரேச்சருக்கு 7 Ben 5 C3 இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி ஆல்ட் டேப் போகிறேன், சாரி இங்கே போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல். ஸோ இது நான் சப்ஜெக்ட் கூட நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை ரெக்கவர் பண்ணிடுவோம். ஸோ ரெக்கவர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். அப்லோட் ஆன்சர் ஸ்கிரிப்ட் PDF ஒன்லி. இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. Control C, Alt Tab போங்க.
ப்ளஸ் சிம்பிள் வந்துங்க. இதை இது பண்ணுங்க. இப்போ இந்த ஆப்ஷன் முக்கியமானது. இதில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் இந்த இதில் பாருங்கள், அப்லோட் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். ரெஸ்பாண்டன்ட் அப்லோட் ஃபைல்ஸ் டு ட்ரைவ். ஸோ ட்ரைவில் தான் நம்ம அவனோட ஆன்சர்ஸ் ஸ்கிரிப்ட்ஸை வாங்க போகிறோம். Files will be uploaded to the form owner's Google Drive. Respondents will be required to sign in to Google when file upload questions are added to your form. Make sure you only share this form with people you trust. Continue. Okay. So இதில் allow only specific file types அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ என்ன ஸ்பெசிஃபிக்? ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேக்ஸிமம் சைஸுக்கு கொண்டு வாங்க. ஸோ அவங்க நமக்கு 10 GB வரல அலோவ் பண்ணலாம் ஒரு ஃபைலு. ஸோ நம்ம மேக்ஸிமம் ஒரு 100 MB வரல வச்சுக்கலாம். ஒரு ஃபைலுன்றது 100 MB வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஸோ 100 MBனா உங்களுக்கு 60 ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது வேறு நமக்கு 15 GB கொடுத்துருக்காங்க, அது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அளவு ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஃபைல் அதை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுவான். ஸோ நமக்கு என்ன ஃபைல், ஸோ ஆடியோவா பிடிஎஃபா, ஸோ நம்ம பிடிஎஃப் மட்டும்தான் வேணும். ஸோ பிடிஎஃப் மட்டும் நம்ம கிளிக் பண்ணுறோம்னா பிடிஎஃப் மட்டும்தான் அவன் அப்லோட் பண்ண முடியும். எந்த இதையும் அப்லோட் பண்ணவே முடியாது. ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான். ஸோ 7 இது. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம இதுக்கு ஒரு இந்த நேமை இங்கே பாருங்க, அன்டைட்டில் ஃபார்ம் இருக்கா. ஸோ இதை ஃபார்ம் வச்சா இதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபார்ம் வந்து வச்சா யூனிட் பேஸ்ட் செமஸ்டர் பேஸ்ட் எக்ஸ்டர்னல் slot 1 இப்படி போட்டு இந்த இங்கே வச்சு இங்கே வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா வச்சுட்டு இப்போ இதை முடிச்சு இதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இதான் ஃபார்ம், உங்கள் ட்ரைவுக்குள்ளே இருக்கிற ஃபார்ம். இப்போ இந்த ஃபார்மை தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். எப்படி ஷேர் பண்ணணும்னா இதோடைய வெப் இந்த லிங்க்கை நீங்கள் இங்கே இருக்கு, இதுதான் லிங்க். இந்த லிங்க்கை என்ன பண்ணணும், நீங்கள் இந்த இடத்துல வச்சிங்கன்னா லிங்க் போய்ட்டு இதை Ctrl+C கொடுத்து என்ன பண்ணிக்கிறணும், ஒரு ஷீட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஏதோ ஒரு ஷீட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேர்டுக்கு போகிறேன். வேர்டுக்கு போய் இதில் Google லிங்க் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு ப்ரைஸ் அப்போ ப்ளூவாக மாறும். ஆன்லைன் Google ஃபார்ம் லிங்க். ஸோ இதெல்லாம் உங்கள் பேனர் இன்சர்ட் பண்ணணும், காலேஜ் பேனர் இன்சர்ட் பண்ணாலும் இன்சர்ட் பண்ணலாம். இல்லாட்டி இந்த ஆர்வம் சீத்தியம்மாள் காலேஜ்னு எழுதிக்கலாம். ஆர்வம்
காலேஜ் திருப்பத்தூர் திருப்பத்தூர். ஸோ இதில் டீச்சருக்கு வந்து போட்டுருங்க, உங்கள் பேரை போட்டுருங்க, டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் போட்டுருங்க, நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து காமர்ஸ் லிட்ரேச்சர். சப்ஜெக்ட் கோட் போடுங்க, சப்ஜெக்ட் கோட் வந்து 71053. காப்பி பண்ணி ஆல்ட் டேப் கண்ட்ரோல் V 71563 வந்துச்சு. ஸோ சப்ஜெக்ட் கோட் வந்துச்சு. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருவோம். டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், டேட் ஆஃப் த எக்ஸாம் போதும். ஏதோ ஒரு பிளாங்க் விட்டுருங்க. இது கூகுள் ஃபார்ம் லிங்க். இதை கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்படியே அவனுக்கு ஷேர் பண்ணுங்க. சிம்பிளாக எக்ஸாம் அன்னைக்கு காமர்ஸ் லிட்ரேச்சர் ஆன்லைன் போட்டு அதை சேவ் பண்ணி தனியாக வச்சுங்க. ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப் லிங்க் இதில் ஷேர் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கூகுள் ஃபார்ம் ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஸ்டாஃப் மெம்பர்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார். வேறு எதுவும் இருந்தால் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சாரி, இது வந்து ஒவ்வொரு பேப்பருக்கும் நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணணும். நீங்கள் எத்தனை பேப்பர் ஹேண்டில் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர் பேப்பர் ஒன்று ஹேண்டில் பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டாவது லாங்குவேஜுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் கெமிஸ்ட்ரி 2 கிளாஸ், இப்போ 1B போகிறீங்க, 1Bனா அதில் 2 கிளாஸ் இருக்கும், 1Cனா 2 கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த 2 கிளாஸுக்கும் தனித்தனியாக இப்படி கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணணும். ஃபிசிக்ஸுக்கு தனியாக, ஜுவாலஜிக்கு தனியாக, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனியாக, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி, மேக்ஸுக்கு தனித்தனியாக இப்படி அந்த லாங்குவேஜ் கிளாஸுக்கு தனித்தனியாக ரெடி பண்ணால் தான் அது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ரெடி பண்ணும்போது தயவுசெய்து இந்த யூனிவர்சிட்டி நம்பர்ஸை நீங்கள் ட்ராப்அப் மெனுவில் கொடுங்க, நேமை ட்ராப்அப் மெனுவில் கொடுங்க. அவன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அவன் வந்து ஆன்சரை ஆட் பண்ணி ஃபைலை ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் சேஃபஸ்ட்டு. நம்ம சேஃபாக ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டாஃப் மெம்பர்ஸ், அதுக்கடுத்து நான் உங்களுக்கு இப்போ கொஸ்டின் ஷேர் பண்ணுறேன். கொஸ்டின் வந்து டைப் பண்ணி அனுப்பிடுங்க ட்ரைவில். அந்த அதற்கானதையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ டியர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ். தேங்க்யூ. வேறு எதுவும் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.